நான் போலீஸ்க்கு போவேன். முதல்ல நீ இங்க இருந்து உருப்படியா வெளியில போறியான்னு பாக்கலாம். என்ன மேல கைய வச்சீங்களா? எனக்கு இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டி வரும். ஏடா படமே பாக்குற மாதிரி இல்ல, இதுல முகத்தை வேற பார்க்கணும். போடா போடா போடா. என்னாச்சு மாப்ள? வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டா மாப்ள. அப்படியா? ஆமா, இதுக்குதான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. ஏண்டா உன் வீட்டு வாசல்ல முடுக்காண்டு கஞ்சி கிடந்ததுக்கு இது சரிப்பட்டு வராது. இல்ல நீ சொல்லு. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கைய சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. முத்துவிய கொல்ல பாத்திருக்கா, சும்மா விட்டுருவோமா? அதான் இவளுக்கு ஆயுத பூஜை போட்டோம். சிறப்பான பூஜையா இருக்கமா. அதை ஊட்டி அடிச்சிருக்காங்க. பரவாயில்லடா. டே தம்பி, சூப்பர்டா சூப்பர்டா. நான் உங்களை ஏத்தி விட்டுட்டு இருக்காதீங்க. தேவி, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்க? நான் சொன்னா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. ஒரு நாள் பீத்தி எல்லாம் சொல்லி விட்டேன். அன்னையில இருந்து இது வரைக்கும் நம்ம தளர்த்துனா கூட இவங்க தளர மாட்டாங்க. அம்மா இருங்கண்ணே. நான் உங்களுக்கு எதிரா நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேக்குறியா? தவறு பண்ணிட்டேன். தப்ப உணர்றியா? அத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா இனிமேல் இவங்க 2 பேர் பக்கமே நீ வரக்கூடாது. அடுத்த வீட்டுக்குள்ள எட்டி பார்த்து என்ன நடக்குன்னு தெரியுதா அவன் வேலையா? சரி போ. சரி போங்க. சாரி. நடக்க கூடாது நடந்துரும், செய்யக்கூடாத செஞ்சிருவோம். ஒழுங்கா மரியாதையா. அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. அவ பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சுப்பா. அத கடவுள் பாத்துப்பாரு. உன்ன மாதிரி ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தானே, அட்வைஸா பண்றான் டார்ச்சர் 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 பண்றான்.